வணக்கம் வெல்கம் டு ஃபோர் டேபிள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு யூடியூபருக்கு தேவையான ஒரு பாப்அப் சப்ஸ்கிரிப்ஷன். இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே தேவைப்படும். நானும் ஒரு பிகினர் தான். எனக்கு வந்து கற்றுக் கொடுத்தது எங்கள் அண்ணா. ஓகே, உங்களுக்கு நான் கற்றுத்தரேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வீடியோவில் போடுங்க. நீங்கள் போடுற வீடியோவை எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. நான் வந்து பார்க்குறேன். லைக், சப்ஸ்கிரைப் எல்லாமே நான் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து இங்கே ஒரு பாப்அப் வருதா, நல்லா பாருங்கள். இங்கே ஒரு பாப்அப் வரும். நல்லா பாருங்கள். இங்கே ஒரு பாப்அப் வருது. அந்த பாப்அப்பை கிளிக் பண்ணுங்கள். அந்த பாப்அப் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் உங்கள் வீடியோலையும் வரப்போகுது. இது எப்படி பண்ணுறது? ரொம்பவே சிம்பிள் தான். ரெண்டு ஆப்பு. ஒரு ஆப் வந்து 77 MB, இன்னொரு இது வந்து KB கணக்கு தான். வெறும் வீடியோ, சின்ன வீடியோ. அது வந்து நம்ம ரெண்டுமே எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். மறக்காமல் பார்த்து ஏற்றிக்கோங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த ஃபஸ்ட்டு வந்து அனுப்புங்க. ஃபஸ்ட்டே மேட் பண்ணிட்டேன், இருந்தாலும் உங்களுக்காக இன்னொரு வாட்டி மேட் பண்ணுறேன். ஓகே, இந்த ஐக்கான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்கள். ஓகே, ப்ளஸ் ஐக்கானை தொடுங்க. ஓகே, 16.9 இதுவே கொடுத்துடுங்க. தொட்டோடனே இந்த மாதிரி உங்கள் மீடியா தான் காமிக்கும். ஃபஸ்ட்டு அப்டேட்டில் இப்படி காமிக்காது, வேறு மாதிரி காமிக்கும். இந்த ஃபஸ்ட்டு இப்படி தான் மீடியா மாரி தான் காமிக்கும். இதில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த க்ரீன் ஸ்க்ரீனை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இதுதான் நீங்கள் ஏற்றிருப்பீங்க. இதுதான் இப்போ நம்பர் 1ன்ற பிளேஸில் நிற்குது. நல்லா அழகாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். அதனால தான் இது இப்படி நிற்குது. ஓகே, இப்போ அடுத்து நம்ம இதில் என்னென்ன பண்ண போகிறோன்னா, ஓகே, ப்ளே கொடுத்துட்டு கரெக்டாக அந்த கை வரும்போது பாஸ் கொடுத்துருங்க. ஏன்னா இங்கே தான் நிற்கும், இது தாண்டி போகாது. இப்போ நீங்கள் மீடியான்ற ஆப்ஷன் போடுங்க. இதில் உங்கள் சேனலோட லோகோ கொஞ்சம் தேவைப்படும். மறக்காமல் அதை பார்த்து ஸ்க்ரீன்ஷாட்டோ ஏதோ ஒன்று எடுத்து ரெடி பண்ணி வச்சுருங்க. நான் வச்சுருக்கேன். ஓகே, எடுத்துட்டேன். இதை வந்து ஸ்மால் சைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ராக் பண்ணி எடுத்துன்னு வந்து வச்சாச்சு. ஓகே, கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ வந்து இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எப்போ பாப்அப் மேலே வருது அதெல்லாமே நம்ம பார்த்து வச்சுக்கணும். இது கரெக்டாக டைம் தான் வருது. ஆனால் இன்னும் என்ன சொல்லணுன்னா, இதுக்கு வந்து இன்னொன்று கொஞ்சம் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா வரும். அதில் வந்து இன் அனிமேஷன், அவுட் அனிமேஷன் இருக்கும். இன் அனிமேஷனில் ஸ்லைடர் கொடுத்துட்டு 0.5 வச்சுருங்க. அதேமாரி அவுட் அனிமேஷனில் 1 வச்சுருங்க. நிறைய பேர் பார்க்கும்போது எல்லாருமே 0.5 சொல்லுவாங்க. சில பேர் 1 சொல்லுவாங்க. ஆனால் இப்படி வச்சிங்கன்னா அது இறங்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும், நீங்கள் ஏறுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஓகே, கொஞ்சம் லேட்டாக வருது. இப்போ அது என்ன பண்ணணுன்னா, தொட்டு கொஞ்சம் பெருசு பற்றிட்டு ப்ளே பண்ணலாம். ஓகே, இது கொஞ்சம் கரெக்டாக வருதுன்னு நினைக்கிறேன். அது எப்படி பண்ணாலும் ஃபஸ்ட்டு தான் பண்ண முடியும். ஓகே, இது ஓகே. எனக்கு உங்களுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக வேணும்னா ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே போகும்போது கரெக்டாக போயிடுச்சு. மேலே வந்துடுச்சு, அந்த டைமிங்கில் வந்துடுச்சு. கீழே போகிறது இந்த ஃபாஸ்ட்டாக போயிடுது. அதனால் அது இன்னும் கொஞ்சம் பெருசு பற்றி வச்சுட்டு ப்ளே கொடுத்துட்றேன். மேலே டக்குன்னு ஒன் டாப்பில் சடலுன்னு போயிட்டாப்புல கரெக்டாகிறாப்புல. நல்லா புள்ள பேசுகிறேன்னு பார்க்காதீங்க, நல்லா நம்ம ஸ்லாங் தான். ஓகே, நீங்கள் ஓகே இதோட லைன்லேயே கரெக்டாக அந்த ஃபோட்டோவில் கரெக்டாக வந்து நின்றுச்சு உங்களோட டெஸ்ட்னா. இப்போ லேயர் ட்ரிக் பண்ணி டெக்ஸ்டில் உங்களோட சேனல் நேம் வந்து டைப் பண்ணிங்க. நான் அடிக்கிறேன் டைப். ஓகே, டேபிள். ஏன் 4 டேபிள் சேனல் பேர் சொன்னால் கேட்காதீங்க, எனக்கே தெரியாது. இது வைக்க சொன்னாங்க ஃபஸ்ட்டு. ஓகே, வச்சுட்டேன். எடுத்துன்னு வந்து இங்கே வைக்கணும். அது முன்னாடி ப்ளே பண்ணி பார்க்கணும். அதுதான் ப்ளே பண்ணி பார்க்கணுன்றது. எங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, இது எல்லாத்தையும் சைஸ்லாம் கரெக்டாக பண்ணிட்டு இன்னும் அனிமேஷன் இதுலேயும் அதே ஸ்லைடாக 0.5 திருப்பியும் அவுட் சாரி
திருப்பியும் அவுட் அனிமேஷன் ஸ்லைட் டவுன் ஒன்ல இருக்கும் ஒன்ல இருக்கும். ஓகே ஒன்லே வச்சாச்சு. கரெக்டாக இருக்கு. டிக் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். வந்துட்டார். போர்ட்டேபிள் கரெக்டாக போகலை 4 டேபிள்ன்ற அது லோகோ கூடயே போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஓகே இது அப்படியே சின்னது பற்றி அங்கே வச்சுட்டா சிம்பிளாக முடிஞ்சிச்சு. ஓகே இந்த பக்கமும் கொஞ்சம் ட்ராக் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே இந்த பக்கம் ட்ராக் பண்ணி வச்சாச்சு. ஓகே இப்போ ப்ளே கொடுத்துட்றேன். 4 டேபிள் வந்துடுச்சு. அதே டைமிங்கில் கரெக்டாக போயிடுச்சு. எனக்கு இது போதும். உங்களுக்கு இப்போ கீழே வரதெல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்து சொல்லுங்கள். இதே மாதிரி தான் நான் இங்கே பண்ணுறேன். திருப்பி டெக்ஸ்ட் கொடுத்து உங்களோட சேனலோட ஸ்லோகன், அதாவது ஏதாவது ஒரு வார்த்தை வச்சுருக்கீங்களா மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அதை வச்சுக்கோங்க. இப்படி இல்லைனா உங்களுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குன்னு உங்கள் யூடியூப்பில் போய் பார்த்துட்டு அதை அப்படியே இங்கே டைப் பண்ணி வச்சுருங்க. ஓகே எனக்கு நான் ஸ்லோகன் தான் வைக்கிறேன். ஸ்லோகன்னா ஒன்றும் இல்லை, லேர்னு ஷேரு ப்ரோ. ஓகே இதை நீ சந்துக்குள்ளே கூட்டின்னு வந்துட்டீங்கன்னா அப்படியே உள்ளே வந்துடுவார். இப்போ இவரை கரெக்டாக ட்ராக்லாம் பண்ணி பக்காவாக இவரை வைக்கணும். காலம் அது கொஞ்சம் கரெக்டாக வைக்கணும். ஓகே இது போதும். ப்ளே கொடுக்குறேன். அந்த லேன் சரி அது எடுத்துன்னு ஆனால் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கொடுக்குறது டார்க்காக தான் தெரிய போது. நீங்கள் பண்ணுறது ஹெச்டியாக தான் பண்ணுவீங்க. நீங்கள் ஹெச்டியாக பண்ணாலும் இது ஹெச்டியாக தான் போகும். கைன்மாஸ்டரில் எப்பயுமே ஹெச்டியாக தான் வரும். கவலையே வேணாம். ஏன்னா கைன்மாஸ்டர் நீங்கள் பண்ண போகிறீங்க. இதனால் கைன்மாஸ்டருக்கும் நிறைய க்ரோத் இருக்குது. ஓகே இது சிம்பிள் மெத்தட். இது சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ லேர்ன் ஷேர் க்ரோன்றதுக்கு நான் இன்னும் இன்னர் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் வைக்கலை. இன்னர் அனிமேஷன் ஸ்லைட் அப் 0.5 வச்சுட்டு அவுட் அனிமேஷன் ஸ்லைட் டவுன் 1. ஓகே இது அப்படியே ப்ளே பண்ணி பார்த்துடலாம். கொஞ்சம் லேட்டாக வருதுயா, என்னையா பண்ணுறது. ஓகே ட்ராக் கரோ எஃப் மட்டும் கரெக்டாக வருது. எஃப்டி அதான் லோகோ மட்டும் கரெக்டாக வருது. ஓகே எனக்கு தெரிஞ்சு லேன்ஸாக இருக்கும். கரெக்டாக உட்காந்துச்சு. ஓகே இதுவும் உட்காந்துச்சு. இது மாதிரி எல்லாம் கரெக்டாக இருக்குது. லேன்ஸாக இருக்கும். கொஞ்சம் மிஸ்டேக் ஆகுது, பரவாயில்ல. கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தால் எதுவும் பண்ண மாட்டாங்க, கரெக்டாக இருக்கும். ஓகே நான் ப்ளே கொடுத்துட்றேன். ஓகே வந்துடுச்சு. இப்படி தான் இருக்கும். இது எப்படி நீங்கள் உங்கள் வீடியோக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து இப்போ 8 நிமிஷம் போயிடுச்சு. டக்கு நம்ம சொல்லிட்டோம். இல்லையானா இவ்வளோ நேரம் படுத்துறேன்னு கேட்காதீங்க. ஓகே எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டேன். நேரம் ரெக்கார்டு எனக்கு வந்துச்சு. ஓகே இது உங்களுக்கு வராது. என் ஃபோனில் ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்கிறதுனால அப்படி வருது. ஓகே நான் ஓகே இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தது இதில் இம்போர்ட் பண்ணுறேன். இது அப்படியே எப்படி நம்ம வீடியோக்குள்ளே கொண்டு வந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சும்மா நீங்கள் ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் அது மாதிரி தான் நீங்கள் யூடியூப் போடக்கூடிய வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே இதுதான் நம்மளோட இன்ட்ரோ. வெல்கம் டு போர்ட்டேபிள். இந்த இன்ட்ரோவில் சப்ஸ்கிரைப்ன்றதை வரணும்னா லேயர் என்ற ஆப்ஷன் தொட்டு மீடியாக்குள்ளே போங்க. மீடியாக்குள்ளே போனோடனே எக்ஸ்போர்ட்னு ஒன்று இருக்கும். எக்ஸ்போர்ட் பண்ணது இருக்கும். அதை எக்ஸ்போர்ட் பண்ணதை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அந்த ஸ்க்ரீன் வரணும். அது வரைக்கும் நம்ம பாஸ் பண்ணணும். இதை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் வந்துடுச்சு. இதில் கொடுத்தனே எப்படி இருக்கும், குரோமாக்கின்றதை கொடுத்து எனேபிள் கொடுத்துக்கோங்க. ஏன்னு அந்த கைன்மாஸ்டர் தெரிஞ்சதுன்னா பார்த்தீங்கன்னா இது டார்க்கு, இது லைட்டு, அது லைட் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ எனக்கு தெரியல, நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஓஹோ இப்படி சின்னதாக வந்துடுதா. ஓகே இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். ட்ரை மேக் த மேன் பர்ஃபெக்ட். ஓகே கரெக்டாக வந்துடுச்சு. ஆனால் மேலே கைன்மாஸ்டர் வருது. ஆனால் உங்களுக்கு வராது.
எனக்கு ஏன் வருதுன்னே தெரில, இதான் வருது. ஓகே ஓகே முடிஞ்சிச்சு வீடியோ, அவ்வளோதான். ஓகே 10 நிமிஷம் போயிடுச்சு. எனக்காக நீங்கள் 10 நிமிஷம் டைம்ஸ் பண்ணதுக்காக ரொம்பவே நன்றி. ஓகே, இந்த 10 நிமிஷம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு வாழ்த்துக்கள் கொடுக்குறேன். ஏன்னா ஸ்கிப் பண்ணாமல் யாரும் இப்போ வீடியோ பார்க்கறது இல்லை. டைம் இஸ் வெரி ப்ரிஷியஸ்ன்றதுனால. ஓகே, ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே செக்யூர். பை பை வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.